உலகத்துல 7 நாடுகள்ல நம்ம ஊர்ல விளையிற தக்காளியோட டொமேட்டோ சாஸ் தான் விரும்பி சாப்பிடுறாங்க. உலக மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் நம்ம தக்காளி தான். ஆனா ஒரு பெரிய மர்மம், இந்த தக்காளியை பயிரிடுறவங்க இங்க தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர்கிட்ட 50 கிலோ, இவர்கிட்ட 50 கிலோ தக்காளி இருக்குன்னு வச்சுப்போமே. டிமாண்ட் இருந்தாலும் இதுல ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நான் வாங்குவேன். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தக்காளியை நான் தேவைப்பட்டாலும் வாங்க மாட்டேன். தக்காளியினோட ஆயுட்காலம் 2 நாள். இதுல யாரோட தக்காளி அழுக போகுதுன்னு தெரியாம 2 விவசாயம் பயத்தோட இருப்பாங்க. இப்போ தக்காளி சாஸ் கம்பெனிக்காரன் சொல்றதுதான் விலை. 40 ரூபா தக்காளியை வெறும் 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான். அப்ப கூட ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் வாங்குவான். இன்னொருத்தனோட விளைச்சல் அழுகி குப்பைக்கு போகும். எங்கேயோ ஒரு வெள்ளைக்கார குடும்பம் டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது இங்க நம்ம விவசாய குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துரும்.